ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்குள்ள மார்க்கெட்டில் என்ன நடந்து, ஸோ அதில் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதம் நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸுக்கு வந்து நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண எல்லா நாளுமே வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிது. ஆனால் ப்ராஃபிட்டுங்க பார்த்தீங்கன்னா லிமிட்டட், ஐ மீன் அரௌண்ட் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. காரணம் என்னென்னா, ஆப்ஷன் செல்லிங்கில் கொஞ்சம் நான் ரிஸ்க் ஃப்ரீ மெத்தட் கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி பண்ணேன். அதை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டே வந்து வரும், ஆனால் லோவாக வந்து வரும். ஸோ அந்த கான்செப்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஓரளவு லோ ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. செகண்ட் வீக் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங். ஏன்னா ஆப்ஷன் பையிங் தான் மோஸ்ட்டாக எல்லோரும் கேட்குறது. ஏன்னா எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாம் 1000 10,000 அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பையிங் தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்னு வரும்போது 1 lakhs ப்ளஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி அதையும் நம்ம பண்ணி பார்ப்போம், அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லாவே வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. ஒரே ஒரு நாள் மட்டும் ஹோல்டு பண்ணேன். ஐ மீன் முந்தின நாள் ஈவினிங் எடுத்து அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருந்தேன். அது நான் எதிர்பார்த்த மாதிரியே கிளியராக ஒரு கேப் அப் ஆச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அரௌண்ட் 36,000 சம்திங் கிடச்சிது. அந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் நான் மோஸ்ட் ஆஃப் தி லாஸ் ப்ரீவியஸ் லாஸ்லாம் வந்து ரெக்கவர் பண்ணேன். ஸோ ஓவரால் ஆப்ஷன் செல்லிங் பையிங் ரெண்டுலேயுமே வந்து ப்ராஃபிட்டாக இருந்து, இன்றைக்கி இந்த வீக் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங் செல்லிங் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணேன். ஸோ ஒரு சில விஷயங்களில் நான் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இதில் ஃபஸ்ட் நாள் வந்து என்ன ஆச்சுன்னா லாஸ் ஆச்சு, அரௌண்ட் 2.3K 2300 சம்திங் லாஸ் ஆச்சு. செகண்ட் டே என்ன ஆச்சுன்னா 2300 பக்கத்தில் ப்ராஃபிட் வந்து. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு மண்டே டியூஸ்டே ஒரு 2 நாள் வந்து ஒழுங்காக ட்ரேடு கிடைக்கல. ஸோ அதனால் ட்ரேட் பண்ணல. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, நான் எடுத்த 3 ட்ரேடுமே ஸ்டாப் ஹிட். ஸோ 3 ட்ரேடுமே ஸ்டாப் ஹிட். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த சோன்ஸ் ஏரியா மார்க் பண்ணி வச்சுருந்தேன், செல் சோன் ஏரியான்னு. ஸோ அதில் கரெக்டாக ஒரு ஏரியாவில் ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அடுத்த கேண்டில் நான் என்ன நினச்சின்னா இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அடுத்த கேண்டிலில் வந்து செல் அடித்தேன். ஸோ ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ப்ராஃபிட்டில் வந்து நின்றுட்டு இருந்து அடுத்த அஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து சடனாக வந்து பம்பாச்சு, ஸ்டாப்பு ஹிட் ஆச்சு. ஸோ நான் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நிஃப்டியில் தான் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து ஸ்டாப் ஹிட். அடுத்து செகண்ட் ட்ரேடு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியில் பண்ணேன். ஸோ அந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஹிட். ஸோ இந்த ட்ரேடு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப ஒரு டவுன் ஆகும் அந்த மாதிரி எதிர்த்து இதில் ஒரு செல் எடுத்தேன். ஸோ அதுவும் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து ட்ரேடே பண்ணல, 2 ட்ரேடும் லாஸ் அப்படின்னு இருந்தேன். அடுத்து 3வது என்ன பண்ணேன் அப்படின்னா, வெயிட் பண்ணி மார்க்கெட் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ லாஸ் ஆகிட்டு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்குதா அப்படின்னு. ஸோ அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கேண்டில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக மேலே ஒரு சோன் போனதுமே மார்க்கெட் வந்து அது வரைக்கும் கிளியராக பயங்கரமான அக்ரெசிவாக அது மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த ஏரியாவில் அதாவது ஒரு 12 மணிலேருந்து ஸ்லோ ஆச்சு மார்க்கெட். 12 மணிலேருந்து ஒரு 1-1:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இருந்து. ஸோ அந்த கேப்பில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ்லாம் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மேபி அடுத்த சோன், ஐ மீன் டாப்பில் ஒரு சோன் லெவல் இருந்தே, ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆர்டர் எடுத்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ராஃபிட்டில் நின்றுட்டு இருந்து. ஸோ அப்போ நான் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்து அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2 ட்ரேடில் ஆனால் லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடலாம், அதுக்காக எடுத்த ட்ரேடு தான். ஆனால் என்ன நடந்ததுன்னா அந்த ட்ரேடும் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் ஹிட். ஓவரால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரௌண்ட் 7.9 7,900 ரூபாய் பக்கத்தில் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து லாஸ் ஆச்சு. ஸோ பிக்கெஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 3 வீக் ட்ரேட் பண்ணதில் 36,000 ரூபாய் புக் பண்ணது தான் பெரிய ப்ராஃபிட். பிக்கெஸ்ட் லாஸ்ட் அப்படின்னா இந்த 7,900 ரூபாய் இதுதான் வந்து பெரிய லாஸ். ஓவரால் நம்ம வந்து இந்த 3 வீக் பண்ணதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஒரு 20,000 ரூபாய் லாஸ் இருந்து. ஸோ அதையும் ரெக்கவர் பண்ணி அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்தோம். 10,000 ரூபாய் 20,000 ரூபாயெல்லாம் வந்து ஓகே தான், ஒரு டீசனான ப்ராஃபிட் தான். இருந்தாலும் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு
என்ன சொல்ல ஒரு 100% ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த மார்க்கெட்டில் வந்து நான் கண்டினியூவாக வந்து பண்ணுவேன். ஸோ நம்ம கிரிப்டோ ஃபாரெக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ எவ்வளவோ வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டி இருக்குது. மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்நார்மலாலாம் சில நேரங்கள்லாம் வருது, கேப் அப் கேப் டவுன்லாம் வருது. ஸோ எல்லாமே வந்து ஒரு அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டால் தான் அது வந்து ஒரு சரியான வேலை நம்ம வந்து அடுத்து வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து 1 by 1 ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு பிளானோட நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, எல்லா அப்டேட்டுமே நம்ம குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் ஆர் யூடியூப்லலாம் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளானோட தான் அடுத்த வீக் வந்து ஆரம்பிப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த 3 வீக் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஸோ நான் வந்து சோன் பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி 100% ஃபெயிலியர் ஆனால் தான் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, நம்ம வந்து பாட்டம் லெவலில் நிறைய என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா, எந்த ட்ரேடுமே ஹோல்டு பண்ணல. இந்த ட்ரேட்லாம் இதில் பாட்டமில் என்ட்ராகி இந்த இடத்துல புக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹெவி பம்ப் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நேற்று எடுத்த ட்ரேடும் பாட்டமில் என்ட்ராகி ஒரு லெவலில் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹெவியான பம்ப். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாருமே நம்ம யூடியூப்பில் இருக்கட்டும், எல்லா டியூட்டோரியல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மோஸ்ட்லி இன்ட்ராடே தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்ட்ராடே மீன்ஸ் இன்னைக்கு ட்ரேடு ஆர்டர் எடுத்து ஈவினிங்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு சைலண்டாக இருக்குது. ஸோ அது பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டைம் டிகே கான்செப்ட் ரொம்ப பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப வந்து பார்த்து நம்ம ஆர்டர் எடுக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் ரொம்பலாம் நாலேஜ் இல்லைனாலும் ஜஸ்ட் வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் நாலேஜ் இருந்தாலே, டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் எல்லோரும் வந்து மோஸ்ட்லி இன்ட்ராடே வந்து ஆப்ஷன் ட்ரேடில் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் ஆப்ஷன் ட்ரேட்னா என்ன, உண்மையான கான்செப்ட் என்ன, நான் வந்து ஒரு டியூட்டோரியல் வீடியோ போட்டேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கீழேயோ மேலேயோ போகும்னு சொல்லி முன்கூட்டியே ஆர்டர் வந்து எடுத்து போட்டு, ஸோ அதை ஹோல்டு பண்ணி அந்த வீக்லி எக்ஸ்பீரியோ மந்த்லி எக்ஸ்பீரி ஆர்டர் எடுத்துருக்கீங்களா, அந்த எக்ஸ்பீரி முடிகிறதுக்குள்ளாடி நம்ம நினச்ச மாதிரி போச்சு அப்படின்னா ஒரு டீசனான ப்ராஃபிட் கிடைக்கும். அதை புக் பண்ணுறது தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். அப்படி பண்ணுறது தான் வந்து சரியான ஆப்ஷன் ட்ரேடிங். ஆனால் எல்லோரும் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது என்ன அப்படின்னா, இன்ட்ராடே பர்பஸுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து சரியான ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்து முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 1000, 2000, 3000 ப்ராஃபிட் போடும். ஸோ ஒரு ட்ரேடுக்கு வந்து இவ்வளோ தான் லாஸ் விடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராஃபிட்டும் அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி வச்சு ட்ரேட் பண்ணும்போது நான் 3 வீக் பண்ணதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் ஒரே ஒரு நாள் நான் தான் ஹோல்டு பண்ணேன். அந்த நாள் தான் எனக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடச்சிது. சரியா, டெய்லி நல்ல ட்ரேட் நம்ம எடுத்து பண்ணாலும் ஆனால் ஈவினிங்குள்ளே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணுறதுனால லிமிட்டட் தான் ப்ராஃபிட் வந்து என்றைக்குமே லிமிட்டடாகவே இருந்துகிட்ருக்கு. சரியா, லாஸ் ஆல்சோ லிமிட்டட் தான். ஆனால் இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரையும் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியுமா, பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் லிமிட்டட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இப்படி தான் அந்த இடம் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கணும், அந்த லாஸ் வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மைண்ட் செட்லேயே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் எனக்கு என்னமோ கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தோணுது. அதாவது வீக்லி கான்ட்ராக்ட் பண்ணாமல் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து, ஸோ 1 மந்த் வரைக்கும் நம்ம வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட்டில் போடுற ஆர்டர்ஸை ஹோல்டு பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடு நான் வந்து நேற்று எடுத்திருந்தேன். சரியா, பாட்டமில் எடுத்திருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டின்னு நினைக்கிறேன். சரியா, எக்ஸாக்டாக பாட்டம் என்ட்ரி ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ 2000 சம்திங் ப்ராஃபிட். அதே இதை இன்னைக்கு நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகிருக்கும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 10,000லேருந்து 20,000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பாட்டம்லலாம் ஹை லாட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த லாட்லாம் நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன், அட்லீஸ்ட் 30,000லேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ வித்தின் 1 வீக்குக்குள்ளே ஆடியே. ஸோ ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் பெரிய லெவல் ப்ராஃபிட் எடுக்கணும்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, லோ ரிஸ்கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து டீசெண்டான ப்ராஃபிட் வருது. இதுதான் வந்து நான் அந்த 3 வீக் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம். ஏன்னா நான் வந்து ஹோல்டு பண்ண அன்னைக்கு தான் எனக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடச்சிது. அதே மாதிரி நான் எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே
ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணனால தான் இன்னும் வந்து ஓவரால் வந்து ஜஸ்ட் வந்து 10,000 ரூபி ப்ராஃபிட்டில் வந்து இந்த மந்தில் வந்து இருந்துகிட்ருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் நமக்கு வந்து ப்ராஃபிட் 10,000 இருக்குது. ஸோ அதை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம் தைரியமாக. என்றைக்குமே ப்ராஃபிட்டை வச்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒன்றும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும். சரியா? ஸோ இன்னும் எனக்கு ஒரு 10,000 இருக்குது. அதை வச்சு இன்னும் அடுத்த வீக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன நினச்சிருக்கேன்னா மந்த்லி எக்ஸ்பீரியில் ட்ரேட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அதாவது இந்த கேப் அப் ஆகுதுல்ல இந்த இடையிலலாம். ஸோ இந்த டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமான்னு எனக்கு தெரியணும். யாராவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த கேப்பில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ், நான் இதில் வந்து செல் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு விடுறேன். அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது அப்படி பெருசாக ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்டாப்பு ஹிட் ஆகுமா ஆகாதா அது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன்லாம் ஆகும்போது ஸ்லிப்பேஜ் ஆகும். நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம், ஆர்டர் போய் இங்கே போய் ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஆகுமா அந்த ஒரு டவுட் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நான் வந்து ரியல் மார்க்கெட்டில் நானே வந்து ஆர்டர் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஹோல்டு பண்ணி பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பேன். ஓவரால் இந்த 3 வீக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய லெசன்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த மாதம் நமக்கு இன்னும் 1-2 நாள் நமக்கு வந்து ட்ரேடு கிடைக்கும். ஐ திங்க் 3 நாள் வந்து ட்ரேடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 நாள்லேயும் என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓவரால் இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த 3 ட்ரேடுமே வந்து பேட் லக். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ட்ரேடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவு டெக்னிக்கலாக நல்ல வேலிடான ட்ரேடு தான். ஸோ இருந்தாலும் பேட் டே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.